ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல் ஹலோ ஜி ஸ்குவாட். ஆக்சுவலி நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபே உண்மையிலேயே என்ன சொல்றது தெரியல ஸ்குவாட். ஏன்னா ஒருத்தன் வளர்ந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாலே ஒரு மாதிரி என்னடா நம்ம கூட இருக்கணுங்களே இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, நம்ம என்னடா பண்றதுன்னு தெரியாம யோசனையாவே இருக்கு. ஏன்னா என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நேற்று எல்லாமே நடந்ததை பார்த்துருப்பீங்க. பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனை அதிரடியாக கைது செய்து மதுரை அண்ணா நகர் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர். இப்போ வந்து இந்த வீடியோ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வீடியோ போடல. நான் யூடியூப்ல வீடியோ போடுறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இஷ்யூ. நம்மளோட பைக் சீட்டை வித்தாச்சு. அப்புறம் வந்து பர்சனலாக யூடியூப்லேயே கொஞ்சம் நாள் அப்படியே இல்லை, இன்ஸ்டாவில் வந்து வீடியோ போடுறோம்னால 10-12 நாள் ஆச்சு. அப்படி மைண்ட் செட்டில் இருக்கும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நானும் வாசல் இருக்கோம், ஸ்டே பண்ணியிருந்தோம். 29ஆம் தேதி, அதாவது முந்தா நேற்று சென்னையில் இருக்கும்போது நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்து சென்னையில் படுத்துருக்கோம். சடனாக நாங்கள் தூங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி. ஸோ 5 மணிக்கு 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வராங்க. என்ன எதுனே தெரியுமா, சடனாக போலீஸ் சொன்னாங்க, உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, எதுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். இந்த மாதிரி நீங்கள் திருச்செந்தூர் போனீங்களே, நானும் வாசனும் திருச்செந்தூர் போனீங்க. அப்போ வந்து வாசன் வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஃபோன் பேசியிருக்கான். ஆனால் உண்மையிலே இது ஒரு குத்தமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியல. உண்மையிலே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பு தான். ஆக்சுவலி யார் ஓட்டியிருந்தாலுமே வந்து இது தப்பு தான். கண்டிப்பாக இது ஒரு ஃபைனபிள் ஆஃபன் கொடுக்கலாம். பட் அதுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூவா அங்கேருந்து, அதாவது இங்கே மதுரையில் இருக்க போலீஸ் வந்து ஒரு தனி வண்டி வச்சு சென்னையில் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே விசாரிக்கணும்னு அவசியமே இல்லை. நாங்கள் ஃபோன் பண்ணியிருந்தா நாங்களே வந்திருப்போம். பட் இதை வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கணும், அதாவது கேஸ் ஆகணும். ஆக்சுவலி கைதாகும் போது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 29ஆம் தேதி இங்கே வந்தோம். அதாவது மதுரையில் கூட்டு வந்து இங்கே வச்சாங்க. ஸோ 29ஆம் தேதி கிட்டத்தட்ட 6 மணிலேருந்தே ட்ராவலிங்லேயே இருந்தோம். ஸோ சாயங்காலம் 4 மணிக்கு தான் மதுரைக்கு வந்தோம். மதுரை போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். மதுரை போலீஸ் ஸ்டேஷன் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் வந்தோடனே இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்து பார்த்தா அவங்க உண்மையிலே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதை நான் குறை சொல்லலை. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேல் இடத்துலேருந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. சரி, என்ன கேஸ் எங்கள் மேலே போடுறீங்கன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லுங்க. ஸோ மேலே இதமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசியிருக்க மாட்டேன். பட் இன்னைக்கு ஏதோ லக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நாங்கள் எப்படி எங்களை நிரூபிக்கிறது தெரியல. ஏன்னா இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தொடர் குற்றம் மாதிரியே மக்கள் மனசில் ஒரு போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் குற்றமே இல்லை, பண்ணலை. ஏன்னா இது ஒரு ஃபைனபிள் அஃபென்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்னொரு கேஸ் ஆட் பண்ணாங்கன்னு தெரியல. எப்படின்னா 4 மணிக்கு வந்தோம், 5 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துச்சு. நீங்கள் என்ன ஃபைன் இந்த மாதிரி ஃபோன் ஓட்டி லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஃபோன் பேசிட்டு வந்தீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போலீஸ் சொல்லியிருந்தாங்க. சரி சார், இது என்ன ஃபைன் சார், நாங்கள் இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லும்போது ஃபைனபிள் அஃபென்ஸ் தான் சார் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வந்து இது ஃபைனபிள் அஃபென்ஸ் தானே. ஸோ அவங்க மோட்டிவ் என்னன்னா இவனை வந்து ரிமாண்ட், அதாவது போலீஸ் மோட்டிவ் கிடையாது, யார் மோட்டிவ்னு தெரியல. எப்படின்னா உள்ள தள்ளி ரிமாண்ட் பண்ணணும் தான் அவங்க மோட்டிவே. எக்ஸாம்பிள் என்னன்னா 29ஆம் தேதி எங்களை கூப்பிட்டு வராங்க. 28ஆம் தேதி வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 28ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எல்லாம் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் தான் போட்டிருக்காங்க. அதாவது நான் பெயிலபிள், அதாவது பெயிலபிள் கேஸ் தான் நாங்கள் போட்டது எல்லாமே எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்க. ஆனா எங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் மோட்டிவே வேற மாத்துறாங்க. அதுல வந்து 308 ஒரு கேஸே இல்லை. ஸோ அதுபடி பேசிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க, நாங்க கிட்ட வந்து உன்கிட்ட தான் லைசன்ஸ் இல்லையே, பைக் லைசன்ஸ் இல்லையே, நீ எப்படி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது உன்கிட்ட லைசன்ஸ் இல்லை, நீ எப்படி கார் ஓட்டுறன்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. அதுக்கு தான் சொன்னா ப்ராப்பரா எல்லாமே கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்னென்ன எடுக்க முடியுமோ சொல்லி நாங்கள் எல்எல்ஆர் எடுத்தோம். எல்எல்ஆர்ல வச்சு நாங்கள் ஓட்டிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாசன் சொன்னா. அப்படியான்னு சொல்லிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் இடத்துல பேசியிருந்தாங்க போல. ஏதோ உண்மையில இந்த மேல யாருன்னே தெரியல. மேல் இடத்துல பேசிட்டு திருப்பி எங்ககிட்ட வந்துட்டு எல்எல்ஆர் வச்சுட்டு நீங்க எப்படி லைசன்ஸ் ஓட்டலாம்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ உடனே வாசன் வந்து நானும் வாசன் சொன்னா, ரூல்ஸ் என்ன சார், எல்எல்ஆர் இருக்கவங்க 1 மந்த்துக்குள்ள இருக்கவங்க கூட இன்னொருத்தவங்க, அதாவது நான் கூட இன்னொருத்தவங்க லைசன்ஸ் இருக்கவங்க வச்சு நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு சார். அதுபடி தான் ஓட்டினேன், 30 நாளுக்குள்ள நான் ஓட்டினேன் அப்படின்னு சொல்றான் வாசன். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா சரிப்பாயிருன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி மேல் இடத்துல கேட்டு சொல்லிட்டு மேல் இடத்துல கேட்டு வந்தாங்க. மேல் இடத்துல இருந்து திருப்பி ஒரு கேட்க சொல்லிருக்காங்க. எங்ககிட்ட கேட்டதுக்கு, தம்பி உன்கிட்ட தான் வந்து லைசன்ஸ் உனக்கு ஹைகோர்ட் கேன்சல் பண்ணிடுச்சு, திரும்பவும் நீ எப்படி அப்ளை பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா பைக் லைசன்ஸும் கார் லைசன்ஸும் வாசன் கிட்ட முதவே இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நினைச்சிட்டு எங்க கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆனா வாசன் கிட்ட இருந்தது ஒரே ஒரு லைசன்ஸ் தான், பைக் லைசன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஏன்னா கார் லைசன்ஸ் அப்ப இருந்திருந்தா அதுவும் கேன்சல் தான். ஸோ கார் லைசன்ஸ் இல்லாதனால தான் புதுசா எல்எல்ஆர் அப்ளை பண்ணோம். அது கவர்மெண்ட்ல இருந்து லீகலா தான் எல்லாமே ப்ரொசீஜ் பண்ணோம். ஸோ எல்லாமே அது இருக்கனால வந்து பண்ணா விட்டாங்க. ஸோ நைட்டு வந்து எதுவுமே பண்ண முடியலன்னு தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது ஸோ என்ன பண்ணலாம் சொல்லி கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்கோம். வாசன்
இருக்கா. கிட்டத்தட்ட 1 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நொந்து நூல் ஆயிட்டேன் கிட்டத்தட்ட சொல்ல போனா. ஏன்னா அங்க பயங்கர கொசு. நான் வாசன் உள்ள படுத்துட்டான் 1:30 மணிக்கு. எனக்கு தான் பயம், ஏன்னா சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தர் சொல்றாங்க எனக்கு மேல இருந்து, தம்பி நீ ஏன்னா வக்கீல்லாம் போயிட்டாங்க, தம்பி நீ ஸ்டேஷன்ல இருப்பா, ஏன்னா நான் ஒரு ஆள் தான் இருந்தேன், நானு நம்ம தம்பி ஒருத்தர் தான், 2 பேர் தான் இருந்தோம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருந்தார், 3 பேர் இருந்தோம். தம்பி நீ வந்து ஸ்டேஷன்ல இரு, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது, ஏன்னா உங்க விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாங்கன்னே தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பெரிய கேஸே இல்ல, ஆனா இது இவ்வளவு பெரிய கேஸ் ஆக்குறாங்க, நாளைக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு எனக்குன்னா கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. சரி நான் ஸ்டேஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு விடிய கிட்டத்தட்ட 1 மணிக்கெல்லாம் வந்து கொசுக்கள் ஸ்டேஷன்ல தான் வந்து இந்த கிளிப் எல்லாம் பாருங்க. சோ உண்மையிலேயே செம்ம கொசுக்கடி, சுத்தமா முடியல. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஸோ விடிய காத்தால் 4 மணிக்கு ஏதாவது ரிமாண்ட் அடிக்க வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா எனக்கு அது வேற பயம். ஸ்டேஷன்ல இருந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 30ஆம் தேதி காலைல ஒரு 8 மணிக்கு வந்ததுன்னா அப்போ வந்து இன்னொரு கேஸ் ஆட் பண்ணிட்டாங்க, 308 அந்த கேஸை செக்ஷன் ஆட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட செம்ம போர்க்கணும், வாழ்வா சாவான்ற மாதிரி வாசல்லாம் ரொம்ப பஸ்ட் அவுட் ஆயிட்டான். என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்கன்னா, வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? நான் யாரோட உயிரையும் இது பண்ணல, 308 ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு விளைவிச்சேன். கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் ரைட்ல கொண்டவங்களுக்கு பெயிலு. எனக்கு நான் நீதித்துறை தான் நம்பி இருக்கேன், இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். அப்ப எதுக்கு வளரணும்? ஒரு சின்ன 23 வயசு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம வளர்ந்தா இப்படிதான் செய்வீங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல அவன் உண்மையான எனக்கு கூட இருந்து வந்த தப்பே இது எப்படி சொல்றது, எப்படின்னா மனுஷனோட இயல்பு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, பாக்குறேன் நீங்க உங்ககிட்ட மனசாட்சி சொல்லுங்க, ஏதாவது 1 டைம் ஆவது நீங்க போன் கார் ஓட்டும் போது பைக் ஓட்டும் போன் அட்டன் பண்ணி பேசிருக்க மாட்டீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க கொஞ்சம். ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் ஒண்ணு பண்ணது. ஒண்ணு கேட்பீங்க, எல்லாருமே வீடியோ எடுத்து போடுறாங்களான்னு. சரி வீடியோ எடுத்து போட்டானே, எல்லாருக்குமே ஒரே சட்டம், எல்லாருக்கும் ஒண்ணுதான், சமம் தான். சோ இவனுக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டம் கிடையாது. இவன் அதே மாதிரி வாசன் பண்ண தப்ப மட்டுமே பேசிட்டு இருக்காங்க, நல்லதை பத்தியே பேசல எது. ஏன்னா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா தப்ப மட்டும் தான் பேசினாங்க. அதுவும் தப்பா இந்த வாசன் வந்து கேஸ் என்னன்னா இதுக்குதான் கார் ஓட்டும் போது போன் பேசின கேஸ் மட்டும் தான் இப்ப இருக்கு, அதுக்கு தான் செக்ஷன் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா 308 என்ற 308 செக்ஷன் வந்து நான் அட்வொகேட் தெரியாது, அந்த ரூல்ஸ்ல தெரியாது. 308 நான் அவைலபிள் கேஸ், அதை போட்டா கண்டிப்பா ரிமாண்ட் தான் பண்ணணும். எங்ககிட்ட மதியம் இதுக்கும் ஒரு சில பேர் சொன்னாங்க, தம்பி கண்டிப்பா ரிமாண்ட் அடிச்சிருவாங்கப்பா உள்ள, அதாவது வாசன் திருப்பி ஜெயிலுக்கு போட்டு திருப்பி நீங்க வெயில் அப்ளை பண்ணி தான் எடுக்கணும். நான் ஒரே கண்ணே கலங்கிடுச்சு. என்னடா இது போன் பேசுனதுக்கெல்லாம் குத்தமா, இதுக்கெல்லாம உள்ள ஜெயில போடுவாங்களான்ற மாதிரி ஒரு எமோஷனலா ரொம்ப பஸ்ட் அவுட் ஆயிட்டேன். நான் என்ன பண்றதுன்னே தெரியல. உண்மையிலே ஒரு மாதிரி ரொம்ப நொந்து நூல் ஆயிட்டேன். அப்படி இருக்கும்போது வந்து ஏற்கனவே நொந்தேன், ஏன்னா நைட்டு ஃபுல்லா தூங்கல, கொசுக்களை தூக்கம் வரல. அப்புறம் வந்து சும்மாவே இருந்தோம், ஒரு மாதிரி கஷ்டமா எதையே திங்க் பண்ணிட்டு இவனை உள்ள போவாங்க, என்ன கேஸ் போடுறாங்க, அதை பத்தியே திங்க் பண்ணிக்கும் போது கடைசியா ரிமாண்ட் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பஸ்ட், அது இதுக்கு போய் அடிப்பாங்க அப்படின்னும் போது ரொம்ப மனசு வந்துட்டேன். இதை பத்தி இப்போ நாங்க தப்பிச்சிட்டோம், நான் அதை சொல்றேன் என்ன ஆச்சுட்டு. அண்ட் அப்படி சொல்லும் போது மைனஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடைசி வாய்ப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த 308 எதுக்கு போட்டாங்க, நம்ம வக்கீல் உண்மையிலே வந்து தங்கமா பேசினாங்க, கிட்டத்தட்ட செம்மையா ஃபைட் பண்ணாங்க. ஏன்னா 308 கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஏதோ யாராவது இடையூறு ஏதோ பண்றது ஒரு பெரிய தப்பு பண்ணதான் அந்த கேஸ் போடுவாங்க. சோ அதுக்கு எதுக்கு இந்த கேஸ் போட்டாங்க, இந்த செக்ஷனை எதுக்கு ஆட் பண்ணி சொல்லி கேட்டோன்னா அவங்க தவறுதலா போட்டாங்க. அதாவது இது ஏதோ நோக்கத்துக்காண்டி உள்ள வைக்கணும்ன்ற நோக்கத்துக்காண்டி போட்ட கேஸ்ன்றதுனால நம்ம நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா நீதி சட்டம் தன் கடமை சென்று உண்மையிலேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அந்த செக்ஷனை எடுத்தோன்னா நமக்கு பெயில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு உண்மையிலே. ஆனா உண்மையா செம்ம ஹாப்பி ஆயிட்டேன், செம்ம ஹாப்பி, சந்தோஷமா இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம வக்கீலுக்குள்ள நின்று பேசியிருப்போம், அதெல்லாம் பாருங்க. ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நீதி வென்றது, வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீதி தேவதையை நம்பினோம், அந்த நீதி தேவதையே வந்து பண்ண பொய்யான வழக்கு சொல்லி என்ன வந்து பண்ண குற்றமற்றவன்னு நிரூபிச்சிட்டாங்க. நன்றி. ஆனா என்ன மன உளைச்சலுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப ஆளாயிருக்கு. இல்லை 2 நாளோட அலைச்சல் சும்மா கிடையாது, பிசினஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. எனக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாருமே இன்னும் காட்டப்படாத நிறைய அண்ணனுங்க இருக்காங்க. ஆமா பின்னாடி இருக்காங்க. ஒரு 30 பேர் கொண்ட குழு இருக்கு. 30 பேர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 46 லட்சம் பேர் இருக்கக்கூடிய குழு ஒண்ணு இருக்கு. அதுதான் ட்வின் த்ரோட்ல. கேமரா ஆஃப் பண்ணும்போது அயராத உழைத்தான் பாட்டு பாட்டு சொன்னீங்க. ஏன் கேமரா ஏன் வீடியோ சொல்லுங்க. நான் எப்பவுமே எங்கேயுமே சொல்ற வார்த்தை,
நல்லா படிங்க, பெரிய ஆளா வாங்க, நல்ல நண்பனை எப்பவுமே கூட வச்சுக்கோங்க. அங்கே சொன்னீங்க நேற்றுலேருந்து தூங்கலை, ஓடோமாஸ் போட்டு நான் போய் சொல்கிறேன் கிளம்புங்கடாங்க. ஓடோமாஸ் தேய்ச்சிட்டு வெளியவே உட்காந்துருந்தாங்க. அதே மாதிரி ஜீவிதா நாச்சியார் அப்படின்னு சொல்லி மதுரையில் ஒரு லாயர் அக்கா 12 மணிக்கு அக்கா எங்களுக்காக 12 மணிக்கு நின்றுட்டே இருந்தாங்க. நாங்கள் அக்கா போயிட்டு வாங்க கனவு போகலை. அண்ணனோட ஆமாம் வாரியர் பிரபுன்னு நம்ம அண்ணன் இருக்காரு, அவங்களும் பார்த்துட்டாங்க, அவரும் பார்த்துட்டாரு. இன்னும் நிறைய பேரே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தங்க பேர் அண்ணன் பேர் என்ன கணேஷ், அண்ணன் பேரு சேருபதி தெரியும், அண்ணன் பேர் அண்ணன் பேரு சுரேஷ், அதான் அண்ணன் பேர் சுரேஷ். அதே மாதிரி நிறைய அண்ணங்க இருக்காங்க. அந்த அண்ணன் பேசுனது ஃபயரா வருது அண்ணன் வாயில இருந்து. நல்லா பேசுனீங்கன்னா உண்மையை கரெக்டா உண்மையை உழைக்க சொன்னீங்க, உண்மையை உரைக்க சொன்னாங்க, உண்மைகள் மட்டுமே பேசினாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பேரையும் சொல்லணும்னா சொல்ல முடியாத சுச்சுவேஷன், ஆனால் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப நன்றி. இப்போ இந்த வார்த்தையை சொல்லலை, சீக்கிரமாக இந்த வார்த்தையை சொல்கிறேன். யார் நம்ம கூடவே இருந்து உண்மைக்காக குரல் கொடுத்தாங்கன்னு. ஏன்னா உண்மைக்காக குரல் கொடுக்கறது அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, மீதி எல்லாமே வந்து ரூம் போயிட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:40 ஆயிடுச்சு. பிரச்சனைலாம் வந்து வேணா ஓவர் ஆயிடுச்சு. வீர நாச்சியார் ஜீவிதா நாச்சியார்டா. ஸோ அவங்க வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விருந்து. ஸோ உண்மையிலே நன்றிக்கா. ஸோ நேற்றுலேருந்து நம்ம ரொம்ப டேக் கேர் பண்ணிஇருக்குது. சிக்கன் தோசை ஆல்ரெடி சொன்னதுதான். நைட்டு 12 மணி வரைக்கும் எங்கள் அக்கா வந்து நின்றுட்டு இருந்தாங்க. எத்தனை வருஷம் பழக்க வாசாலா ரொம்ப நன்றி. நட்புன்னா அது ஒரு நாள் பழகினாலும் நட்பு நட்பு. நாங்க ஆக்சுவலி இதுல நின்றுட்டு இருக்கோம், கோர்ட்ல நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்காக வந்து கிட்டத்தட்ட 30 லாயர் 35 லாயர் பக்கம் வந்துட்டாங்க. வக்கீல் இருந்துட்டு எவ்வளோப்பா கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் இருந்துட்டு ஒன்னே தான் சொன்னேன், இல்லை நான் காசு அது இல்லை பழத்துக்காக. உட்கார ஓகே. உண்மையிலே சாப்பாடு வந்து அல்டிமேட்டா இருக்கு. எனக்கு நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன். ஸோ எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுறேன். ஸ்காட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி தான் வந்து பார்த்தா ரூமில் போய் தூங்க போகிறேன். சாப்பாடு நன்றி. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நேற்று சாப்பாடு சேர்த்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருச்சு. நேற்று என்ன சாப்பிடவே தோணலை. நேற்று அப்புறம் வந்து இன்னைக்கு காலைல ஃபுல்லாக போட்டுலேயே போயிருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தா என்ன ஆச்சு எல்லாம் கூட நான் ரூமுக்கு போய் சொன்னேன். அண்ட் இது ஒருத்தர் வந்து நம்மளோட யதார்த்தமா ரோட்ல நம்ம ரேண்டமா பார்த்தோன்னு என்ன கேள்வி கேட்டாரு தெரியுமா? பார்த்தோன்னு என்ன கேட்டாரு? என்ன கேள்வி கேட்குது? அடுத்து இந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் தெரியாது. ரேண்டமா நம்ம வாழ்க்கையில் இப்படி என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னா எப்படி லைஃப்ல இவ்வளவு ப்ராப்ளம் தாண்டி பேஸ் பண்ணி வரீங்க அப்படி அந்த கேள்வி தான் கேட்டாரு. கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா மீடியாவுக்கு தெரியாது. அப்போ இப்பயும் ப்ராப்ளம் தான் இருக்கும். இன்னும் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்ம கூட இருந்தவர் தான். ஆக்சுவலி இவர் எதுக்கு ஒயிட் செட்டப் பிளாக் பண்ண என் கூடயே வந்து உள்ளே இருக்குது. கண்டிப்பா ஆக்சுவலி வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா எல்லாமே பேச வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தா ட்வின் த்ராட்லஸ் சேனல்ல இருந்தாலும் இது வந்து மாப்பிள்ளை சைட்ல இருக்கிறது சொல்லிடுவோம், என் சைட்ல இருக்கிறது சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சிரிப்பான விஷயம், சிரிப்பான விஷயத்தை முக்கியமான விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம் சொல்றேன். நான் சொல்லிடுறேன், ரொம்ப நான் சொல்லிடுறேன். அஜி மாப்பிள்ளை தாங்க எல்லாமே பாத்துக்கிட்டான். கட்டி பிடிச்சிக்கோங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் சொல்லிடுறேன். நீ எது சொல்ல போன் பேசிட்டு இல்ல அது ஓகே, அது அப்புறம் ரூம் போய் சொல்லுங்க. நீ போன் பேசிட்டு வந்திருக்க ஒரு நாயம், நானும் போன் பேசல வந்திருக்கேன். எனக்கு இல்ல ஆக்சுவலி என்னோட அடுத்த வீடியோலயே என்னன்னாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக உழைத்த அஜீஷோட வீடியோல போன் பேசிட்டு ஓட்டிருப்பான். அந்த வீடியோ ஸ்கிரீன்ஷாட் கட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல போய் அந்த வீடியோ ப்ரைவேட் பண்ண பைனாப்பிள்னா பைனாப்பிள் கட்டிடுறேன். யாரும் எது துன்பத்துல நான் கேட்பேன். இது யூடியூபர்ஸ் எல்லா யூடியூபர்ஸையும் கேட்க போறேன். ஆனா உண்மையிலே மனசு ஒருத்தவங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம ரொம்ப பிடிக்கும் அவரை. எனக்கு நார்மலா இது தப்பு கிடையாது, தப்புன்னு சொல்ல மச்சான். என்னவா சார் நீ உன் நண்பனையே கேட்கறேன்னா நான் நண்பன் சொல்லி கேட்கல. இது வந்து ஆதங்கம். அதாவது ஆதங்கம் கிடையாது, நான் கேட்கறேன் இது தப்பா சரியான்ட்டு. ஏன்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஸ்டாண்ட் எடுப்பாங்க. எல்லா கேப் டிரைவர்ஸ் எல்லாருமே போன் ஸ்பீக்கர் போட்டுட்டு டிராவல் தான் பண்றாங்க. ஆமா கண்டிப்பா. போன் பேசினா கூட ரூமுக்கு போயிட்டு நான் கிளிப்லாம் காட்டுறேன். ரொம்ப பிடிக்கும். நான் வீடியோஸ்லாம் டெய்லி பார்ப்பேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அது நான் அவரை தப்பு சொல்லல.
இதுக்கு போய் இவ்வளவு பெரிய இவனுக்கு மட்டும்தான் இந்த தண்டனை. இதே ஏதோ கடவுள் புண்ணியத்துல வந்து இந்த வாட்டி வந்து ஏதோ நிரபராதி குற்றம் செய்யாத எல்லா வாட்டியும் முடியும். எல்லா வாட்டியும் நாங்க எப்படி நாங்க நிரபராதி நிரூபிக்க முடியும்? இதுவே போராடி 2 நாள் நம்ம மைண்ட் செட் நம்மளுக்கு தானே தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எவ்வளவு. இப்ப நான் நிரபராதின்னு என்ன விட்டுட்டாங்க. ஆனா அந்த 2 நாளுக்கான வலி, அந்த ஒரு பயணம், அந்த ஒரு வேலையின்மை, அது எவ்வளவு வேலை இருக்கு எனக்கு. ஷூட்டிங் இருக்கும். ஆமா, நஷ்டஈடு கொடுத்துருக்கணும். எவ்வளவோ ப்ராப்ளங்கள், எவ்வளவோ வேலைகளை விட்டு வந்திருக்கேன். பேசுவோம் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ண ஆதாரங்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். எல்லா ஆதாரங்களும் பேசுவோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. உண்மையிலே இப்போதான் நிறையா பேசணும்னு நினைச்சேன். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ வந்து லக்கில் ஏதோ பெயில் கிடைச்சிருச்சு. நான் இதே மாதிரி வந்து எத்தனை வாட்டி நாங்கள் லக்கில் தப்பிக்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. எதனால இந்த மாதிரி ஒரு தவறுதலான ஒரு பொய் கேஸ் போட்டு எங்களை உள்ள தள்ளணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தன் வளர்றது, ஒருத்தனுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுறது தான் பிரச்சனையானா சத்தியமா அது என்னன்னு தெரியல எங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் தப்பிச்சிட்டோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கப்புறம் எதுவும் பண்ணலை. ஆனால் ஒருத்தர் உண்மையாக சொல்கிறேன், உங்களை அப்புறம் என்னாட்டும் கேமரா வச்சு அதாவது ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தா வச்சுக்கல. இது ஆக்சுவலி வந்து இப்போ ட்விட்டரில் பண்ண கம்ப்ளைண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இதுக்கே இவ்வளோ பண்ணுறாங்கன்னா நாளைக்கு நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக உங்களை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ உங்களை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. எதுக்கு இவ்வளோ நம்மளை டார்கெட் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பெருசாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இது எங்களுக்கு நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மற்ற இன்ஃப்ளூயன்சருக்கு நிறைய பேர் நடக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் ஃபன்னாக நான் சொல்லியிருந்தேன், நானே வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிட்டு போயிருந்தேன், ஃபோன் பேசிட்டு போனேன், அப்போலாம் இது ஆகலை. ஸோ அப்புறம் வந்து பார்த்தா நம்ம விஜய் சேதுபதி உண்மையிலே சொல்கிறேன், அண்ணன் வீடியோஸ் தான் ரொம்ப பார்ப்பேன் நான். வீடியோஸ்னா நாங்கள் ஃபன் பண்ணுறதுலேருந்து வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வீடியோஸ்லாம். ஸோ அவரை தப்பாக சொல்லலை நான். ஏன்னா இது மாதிரி நடக்குது. இப்போ சொன்னது என்ன தெரியுமா, எனக்கு எதுக்கு நான் இந்த பாயிண்ட்டை நான் மெயினாக விஜய் சேதுபதி வீடியோ போட்டிருக்காங்க எங்களுக்கு சொன்னேன்னா அவங்களுக்குலாம் கேஸ் ஆகலை, எங்களுக்கு மட்டும் ஏன் ஆயிருக்குன்னு வந்து நான் சொல்ல வரது எதுக்குன்னா, கிட்ட ஒரு சில கமெண்ட்ஸ் வந்தேன்னா அவனுக்கு என்னப்பா துமுரு வீடியோ எடுத்து போடுறான், இப்போ துமுரு வீடியோ எடுத்து போடுறான் அதனால தான் அவனுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் வீடியோ எடுத்து போடலனாலும் பிரச்சனை வரும். அதுதான் எக்ஸாம்பிள். ஏன்னா நாங்கள் எங்களை டார்கெட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் விஜய் சேதுபதி ஆகட்டும், நானாகட்டும், எங்களைனா நான் இல்லை வாசனை டார்கெட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் அவங்க வீடியோ போடுறாங்க. ஏன்னா அவரும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர், அவரும் ஃபோன் பேசி தான் ஓட்டுறாரு. அப்படி இருக்கும்போது அதை பார்த்து நிறைய தப்பாக இது பண்ண மாட்டாங்க. அதை ஆகல. ஸோ என்ன பார்த்து நானும் ஒரு யூடியூபர் 2 மில்லியன் என்னை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய ஆக்சுவலி மோட்ஸ் ஆஃப் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டும் போது ஃபோன் பேசுவாங்க. அது உண்மைதான். அதுக்கு இவ்வளோ பெரிய செக்ஷன் போட்டு ரிமாண்ட் பண்ணணும்னு நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ இதிலே தெரிய வேணாம். இந்த கம்பேரிசனே உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இது மோட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் உள்ள தள்ளணுன்ற ஒரு மோட்டிவ். ஸோ இது கண்டிப்பாக ஒரு 100 அளவில் நாங்கள் இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் தான் நான் சொல்லுவேன். எந்த இடத்துல எப்போ புண்ணியம் பண்ணிதான் தெரியல. இது உள்ள வாசன் போன திருச்செந்தூர் கோயிலுக்கு போன புண்ணியமான்னு தெரியல உண்மையாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல, ஏன்னா லாஸ்ட்டாக நான் காஞ்சிபுரத்தில் பட்ட கஷ்டம் சேம் அதே கஷ்டத்தை வெளியில் நின்று காஞ்சிபுரத்துலன்னா ஒரு நாளில் முடிஞ்சிச்சு அது கஷ்டம். பட் இது 2 நாள் விடா போராட்டத்துக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தாங்க இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. கூட அந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுங்க. நாங்கள் யாருக்கும் எந்த துன்புறுத்தவும் இல்லை. ஸோ நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம். அண்ட் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் போடுவேன். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வீடியோஸ் இதெல்லாம் நம்ம ஃபேம் ஆனாலும் நமக்கு இதே மாதிரி தான் வருமா அப்படின்னும் போது ஒரு மாதிரி இதாகுது. ஸோ பார்த்துக்கலாம். என்ன இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்க வேண்டியதான். ஸோ சீக்கிரமாக நம்ம ஒரு பைக்கை வாங்கிட்டு பைக் ரைடு நம்ம சேனலில் இதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வந்துடும். கரெக்டாக 1 மணிக்கு நம்ம சேனலில் வந்துடும். எங்கே நம்ம சொல்கிற மாதிரி 1 மணிக்கு போடுவோம் தெரியல. பட் ஆனால் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேனலில் டெய்லி வந்துடும். ஒரு நாள் வீடியோஸ் வந்துடும், ஒரு நாள் ஷார்ட்ஸ் வந்துடும். அந்த மாதிரி டெய்லி வந்துடும். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து போனால் எங்கள் சோகத்தெல்லாம் மறைச்சிட்டு எந்த அளவுக்கு என்டர்டைமிங்காக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்டர்டைமிங்காக கொடுக்க போகிறோம். ஓகே ஸ்கொயர் என் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இடத்துல சேஃபாக இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருப்பீங்க நம்பிக்கையில் என் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க. எது எப்போ சொல்லுவாங்க தெரியல. ஏன்னா இந்த கேஸுக்கு என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் இது ஒரு கேஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணிக்க வேணாம்னு சொல்கிறேன். ஓகே ஸ்கொயர் என் பண்ணிக்கிறேன்.